பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமை தோழர்களே, நண்பர்களே, இந்த பெரியாரியல் பயிலரங்கத்தினை ஏற்பாடு செய்து நல்ல முறையில் காலையிலிருந்து இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தோழர் அகில் குமரவேல் உள்ளிட்ட தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தோழர்களே, இந்த நிகழ்விற்கு தலைமை வகிக்கக்கூடிய அமைப்பு செயலாளர் அண்ணன் வே. ஆறுசாமி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற கழகத்தினுடைய மேற்கு மண்டல செயலாளர் தோழர் அங்கக்குமார் அவர்களே, காலையிலே முதல் நிகழ்வாக தொடக்க உரை நிகழ்த்தி இந்த பயிலரங்கத்தை தொடங்கி வைத்திருக்கின்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே, இங்கே எனக்கு முன்பாக காலையிலிருந்து பல்வேறு வரலாற்று தரவுகளோடு நிறைய செய்திகளை அடர்த்தியாக உங்களிடத்தில் அடுக்கடுக்காக எடுத்துச் சொல்லி இருக்கின்ற பாவேந்தர் பேரவையினுடைய நிறுவனர் பெருமதிப்பிற்குரிய ஐயா புலவர் செந்தலை கௌதமன் அவர்களே, பேராசிரியர் ஜெயராமன் அவர்களே, தோழர் சூர்யா சேவியர் அவர்களே, பேராசிரியர் சாரோன் அவர்களே, கழகத்தினுடைய வெளியீட்டுச் செயலாளர் தோழர் மனோகரன் அவர்களே, மற்றுமுள்ள நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலையிலிருந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய தண்டனை பிறர் பேசுவதை கேட்டுக்கொண்டு இருப்பது தான். ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பாருங்கள், அது கொஞ்சம் சலிப்பை கூட ஏற்படுத்தும். இது கடைசி நிகழ்வு. அதற்கு அடுத்து பேராசிரியர் சாரோன் பேச போகிறார். எனவே இருந்தாலும் ஆண்டிற்கு ஒரு முறை நாம் இப்படி கூடி பேசுவது, கடந்த முறை கெம்பனூரில் இதே போல் நிகழ்ச்சி நடத்தினோம். அங்கேயும் மழை தான். கோடைக்கால பயிற்சி முகாம்னு போடும்போதெல்லாம் குளிர்காலமாக மாதிரி பெரிய அளவிற்கு மழை காலத்தில் நடத்தக்கூடிய நிலை நமக்கு இப்பொழுது மழை மிரட்டி கொண்டிருக்கிறது. அந்த மழைக்கு இடையிலே கருத்து மலைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாத்திகம் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே எனக்கு முன்பாக பேசிய சூர்யா சேவியர் அவர்கள் சொன்னார், நாத்திகம் என்பது இந்த மண்ணை பொறுத்தவரை மற்ற நாடுகளிலே நாத்திகம் என்றால் கடவுள் மறுப்பு. ஆனால் இந்த நாட்டை பொறுத்தவரை நாத்திகம் என்பது வேத மறுப்பு, புராண இதிகாச மறுப்பு என்பதை எடுத்து சொன்னார். அருமை நண்பர்களே, ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, பெரியார் இந்த தன்னை பார்த்து நாத்திகன் என்றும் மத துவேசி என்றும் கடவுள் மறுப்பாளன் என்றும் சொன்னவர்களை பார்த்து பெரியார் கேட்டது 2 கேள்வி. நான் எப்பொழுதுமே இந்த தலைப்பின் கீழே அதை பேசும் பொழுது சொல்லுவேன். முதல் கேள்வி பெரியார் கேட்கிறார், இருக்கின்ற கடவுளை இல்லை என்று சொல்வதனால் எனக்கு என்ன லாபம்? எவ்வளோ பெரிய சொத்து, வசதி, வாய்ப்பு, எவ்வளோ பெரிய மண்டி கடை, பஞ்சு மில்லு, மிகப்பெரிய ஜமீன்தார்கள், மிட்டா மராசுகள் எல்லாம் வணங்கி வரவேற்கிற பெருந்தனக்காரர் என்கிற வாய்ப்பு, இதையெல்லாம் விட்டுவிட்டு ஊராக போய் கல்லடிப்பட்டு, சொல்லடிப்பட்டு, சாணியாலை அடிக்கப்பட்டு, கைகால் முறிக்கப்பட்டு, திண்டுக்கல்லில் சின்னாலப்பட்டி என்கிற இடத்துல போய் பேசியிருக்கிறார் பெரியார். கல்லெடுத்து அடித்திருக்கிறான், கை முறிந்து விட்டது. 90 வயது கடந்து பெரியார் சொல்லுகிறார், இன்னமும் எனக்கு அந்த வலி இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுவார். அடித்து 40 வருஷம் கழித்து அந்த வலி இன்னமும் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிற, இந்த கையை என்னால் சரியாக இயக்க முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு கல்லடியும் சொல்லடியும் பட்டு அப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இருக்கின்ற கடவுளை இல்லை என்று சொல்வதனால் எனக்கு என்ன லாபம்? பெரியார் கேட்கிறார். எனக்கு என்ன லாபம்? லாபத்தை தேடுவதாக இருந்தால் இருக்கின்ற தொழிலை, தந்தையார் விட்டு போன செல்வத்தை பெருக்கி இருந்தால் இன்றைக்கு அதானிக்கு மேலே, அம்பானிக்கு மேலே பெரிய பணக்கார குடும்பமாகத்தானே இருக்கும். ஆனால் அதை விடுத்து அவர் ஊராக போய் இப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதனால் என்ன லாபம் அவருக்கு? தனிப்பட்ட முறையில் நட்டம்தான். ஆனால் அந்த பிரச்சாரத்தை செய்கிறார், நாத்திக பிரச்சாரத்தை செய்கிறார்.
இடைவிடாமல் செய்கிறார். மக்கள் எதிர்ப்பிற்கு அஞ்சாமல் செய்கிறார். மக்களிடத்தில் கூட்டி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி வைத்து கொண்டு பொது இடத்தில் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று பேசுகின்ற துணிவும் ஆற்றலும் பெரியார் ஒருவருக்குத்தான் இருந்தது. எத்தனையோ அறிஞர் பெருமக்கள், எத்தனையோ சிந்தனையாளர்கள் கடவுள் மறுப்பு பேசியிருக்கிறார்கள். அறிஞர்கள் சபையிலே பேசுவாங்க, பெரிய கற்றறிந்தவர்கள் சபையில் நின்று கொண்டு பேசுவார்கள். 1 மணி நேரம் பேசினால் இத்தனை டாலர் என்கிற கணக்கில் இங்கர்சாலுக்கும் பெர்ட்ரண்ட் ரசலுக்கும் மதிப்பு கொடுத்தார். ஆனால் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அரச மரத்தடியில், ஆலமரத்தடியில், குளத்தங்கரை மேட்டில் போய் உட்கார்ந்து கொண்டு கடவுள் மறுப்பை எளிய மக்களிடத்தில், சாதாரண மக்களிடத்தில், பாமர மக்களிடத்தில் கொண்டு போய் பேசுகிறார். அதனால தான் கேட்கிறார், இருக்கிற கடவுளை இல்லை என்று சொல்வதனால எனக்கு என்ன லாபம்? அடுத்த கேள்வி கேட்கிறார், சர்வத்தையும் படைத்த கடவுள், ஈயரும்பு 8000 கோடியை படைத்ததாக நீ நம்புகிற கடவுள் என்னை படைத்து என் வாயால் அந்த கடவுளை இல்லை என்று சொல்ல வைப்பதனால் அந்த கடவுளுக்குத்தான் என்ன லாபம்னு கேட்குறார். என்ன கடவுள் என்ன பைத்தியமா, லூசா, தற்குறியா? என்ன கடவுள் என்ன? அவர் ஏன் எல்லாத்தையும் படைச்சவர் ஈவே ராமசாமி என்கிற மனிதனை படைக்க வேண்டிய அவசியம் என்ன? படைத்து ஊராக போய் தன்னை போய் இல்லைன்னு சொல்லுன்னு விரட்டி எல்லா பக்கமும் போய் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு ஒருத்தரை பேச வைக்கிறாரு. அவர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது அப்படின்னா, அப்போ என்னை படைத்ததும் கடவுள் தானே. அந்த கடவுளை ஊராக போய் நான் இல்லைன்னு பேசுகிறேன்னா என்னையும் இயக்குவோன் கடவுள்னா, அப்போ அவனுக்கு என்ன காரணம் இருக்கணும் என்ன படைக்கிறதுக்கு? நான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன லாபம்? எல்லாத்தையும் படைச்ச கடவுள் என்ன படைச்சி நான் போய் ஊராக கடவுள் இல்லைன்னு பேசணுங்கிற ஆணையிட்டு அந்த கடவுளுக்கு என்ன லாபம்? எவ்வளவு எளிமையான கேள்வி, எவ்வளவு சாதாரணமான கேள்வி. இதை போன்ற எளிமையான சாதாரணமான கேள்விகளால் தான் பெரியார் சிரிக்க சிரிக்க சிந்திக்க வைத்தார். இந்த நாத்திக கருத்தை ரொம்ப கடினமாக போடலை. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, சில பேர் தன்னையே பெரியார்னு நினச்சிக்குவாங்க. கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கற்பித்தவன் முட்டாள், பரப்பியவன் அயோக்கியன், வணங்குகிறவன் காட்டுமிராண்டி, நீ எல்லாம் காட்டுமிராண்டி. அப்படி அல்ல. பெரியார் கடவுள் மறுப்பு தத்துவத்தை 1917 பொது வாழ்க்கைக்கு வந்த பெரியார் 67 தான் கடவுள் மறுப்பு தத்துவத்தை அந்த வாசகத்தை சொல்லுகிறார். எடுத்தடுப்பில் சொல்லலை. அதனால நாம் எடுத்தடுப்பில் நம்மை பெரியாராக நினைத்து கொள்ளக்கூடாது. அவர் காட்டுமிராண்டி என்று மேடையில் சொன்னால் பொறுத்து கொள்வார். ஏன் பொறுத்து கொள்வார்கள் என்று சொன்னால், தன்னுடைய தகப்பன் தன்னை திட்டுகிறான் என்று தமிழன் நினைத்தார், அதனாலே பொறுத்து கொள்வார். அந்த அளவிற்கு அவர் உழைத்ததற்கு பிறகுதான் அந்த கடவுள் மறுப்பு வாசகத்தை உருவாக்கினார். எனவே நாம் எடுத்தெடுப்பிலேயே ஆத்திகர்களை அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. ஏனென்றால் நாம் பெரியார் இல்லை, பெரியார் அளவிற்கு உழைக்கவில்லை. ஆனால் அந்த கடவுள் மறுப்பையே மிக லாவகமாக, மிக எளிமையாக எப்படி பெரியார் விதைத்தார் தொடக்கத்திலிருந்து என்பதை பார்க்க வேண்டும். எதிராளியினுடைய ஆயுதத்தை பிடுங்கிய அவனை அடிப்பதற்கான ஒரு கலை பிரதிவாதி பயங்கரம் என்று சொல்லுவார்கள் சமஸ்கிருதத்தில். அடுத்தவனுடைய எதிராளியினுடைய ஆயுதத்தை பிடுங்கி அடிப்பது. வாத முறையில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்காச்சாரியார் என்று ஒருவர் இருந்தார் காஞ்சிபுரத்தில். ஏன் அவருக்கு அந்த பெயர் என்று சொன்னால், எதிராளி எந்த உபநிஷத்துகளிலிருந்து, எந்த புராணங்களிலிருந்து, எந்த இதிகாசங்களிலிருந்து அவன் எடுத்து சொல்கிறானோ அதையே திருப்பி போட்டு அடிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நுட்பமான முறையை கையாண்டவர் பெரியார். ராமனுக்கு ராமாயணத்தை பற்றி விமர்சித்து பேசும் பொழுது சொன்னார், ராவணன் அங்கிருந்து இங்கே வந்து சீதையை தூக்கிட்டு போயிருக்கிறான். ராமனுக்கு தூதுவனா அனுமார் இங்கிருந்து அங்கே போய் சீதையை பார்த்துட்டு வந்திருக்கிறான். இவன் 2 பேரும் சாதாரணமான ஆள். ஆனால் கடவுள்னு சொல்லக்கூடிய ராமன் ஏண்டா பாலம் கட்டணும்னு கேட்டார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சாதாரணமான கேள்வி. ராவணன் இருந்து சீதையை தூக்க வரும்போது பாலம் இல்லை. ராம தூதுவனா தன்னுடைய அனுமானை அனுப்பும்போது அவனும் பாலம் கட்டி போகலை. ஆனால் மீட்கிறதுக்கு மட்டும் இவன் பாலம் கட்டி போகிறான்னா, அப்போ இவன் என்னடா கடவுளோட அவதாரம்னு கேட்டார்.
அணிலுக்கு 3 கோடு ராமர் தூக்கி தடவி கொடுத்ததுனால தான் வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்படி அணிலுக்கு 3 கோடு ராமன் தூக்கி தடவி கொடுத்ததனால் வந்திருந்தால் சீதையின் உடம்பு வரிக்குதிரை மாதிரி அல்லவா இருக்கும்னு கேட்டவர் பெரியார். சாதாரணமாக ரொம்ப எளிமையா, குசேலர் கதை தெரியுமா? 27 பிள்ளைகளை பெற்றவன் குசேலன், கண்ணனின் நண்பன், சக வகுப்பு தோழன். அந்த கண்ணனின் நண்பன் ஏழ்மையிலே வாடினான், அந்தணன். ஏழ்மையிலே வாடினாலும் அவன் அந்தணன், பார்ப்பனர். அந்த குசேலன் என்கிற அந்தணன் என்ன செய்கிறான், ரொம்ப வறுமை தாங்காம குசேலனுடைய மனைவி சொல்லுகிறாள், அடுப்பில் பூனைக்குட்டி படுத்து தூங்குது, சமைச்சு பல நாள் ஆச்சு, அதனால் நீங்கள் உங்களுடைய நண்பர் கிருஷ்ணரை போய் பாருங்கள், கண்ண பரமாத்மாவை போய் பாருங்கள், அவர் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வார் அப்படின்னு சொன்ன உடனேயே, நான் அவருக்கு என்ன எடுத்துக்கிட்டு போகிறது அப்படின்னு கேட்ட உடனே, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே, அப்போ இருக்கிற கொஞ்சம் அவள் இருக்குது பாருங்கள், அந்த அவளை கொடுத்து இது கிருஷ்ணருக்கு பிடிக்கும், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே போய் கிருஷ்ணரை சந்திக்கிறார். நீங்கள் அந்த தசாவதாரம் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய கிருஷ்ணாவதாரம், தசாவதாரம், பழைய தசாவதாரம், அந்த படத்துல எல்லாம் பார்த்தா இந்த காட்சிகள்லாம் வரும். அவர் போய் கொடுத்த உடனேயே ஒருபடி அவள் எடுத்து அவர் வாயில் போட்ட உடனே அந்த குசேலனுடைய வீடு கிடுகிடு கிடுகிடுன்னு மாளிகை ஆயிரும். இன்னொரு படி அவள் எடுத்து போடுவார், எல்லாருக்கும் அணிமணி அலங்கார பொன்னணி நகைகள் வந்து விடும். இன்னொரு படி அவள் எடுத்து போட்ட உடனே ஊர்லேயே பெரிய பணக்காரராக ஆயிடுவார். இதை சொல்லிட்டு பார்த்தீங்களா குசேலனுடைய ஏழ்மையை பகவான் கிருஷ்ண பரமாத்மா எப்படியெல்லாம் தீர்த்து வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னப்போ பெரியார் எல்லாருமே ஆமாம் ஆமாம் ஆமான்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த கதாகாலட்சேபத்தை. பெரியார் மட்டும்தான் கேட்டார், என்னடா இது குசேலன் இதே வேலையாக இருந்திருக்கிறான், வருஷத்துக்கு ஒரு பிள்ளைன்னு வச்சுக்கிட்டா கூட 27 பிள்ளை, 27 பிள்ளைன்னா மூத்த பிள்ளைக்கு 27 வயசுன்னா கூட அதற்கு அடுத்தடுத்து 26, 25, 24, 23ன்னு ஒரு 20 வயசுக்கு மேலேயே 7 பிள்ளை இருப்பானே. இத்தனை பயலும் 20 வயசுக்கு மேலே வேலைக்கு வெட்டிக்கு போகாமல் தண்ட சொத்து தடிராம மாதிரி திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்கிறான்னா அந்த வீட்டில் வறுமை வராமல் எப்படா இருக்கும்? இதை ஒருத்தன் தீர்த்து வச்சிருக்கிறான்னா, இப்போ நம்மளே போகிறோங்க ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு மந்திரியை பார்க்குறோம், சிபாரிசு போகிறோம், வேலை வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்குறோம். அப்போ அவர் என்ன காரணம் என்ன எல்லாம் அப்படி தானே கேட்டுட்டு தானே வேலை கொடுப்பாங்க அல்லது உதவி செய்வாங்க. நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள், 20 வயசுக்கு மேற்பட்ட பசங்களே 7 பேர் இருக்கான் வீட்டில், ஆனால் ரொம்ப வருமங்க, ஏதாவது உதவி செய்யுங்க. பையன்லாம் என்ன பண்ணுறான், திம்பான் தூங்குவான். அப்போ உதவி செய்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கணும். இப்போ இதையெல்லாம் பெரியார் கேட்குறார், ரொம்ப எளிமையாக கேட்டார், சாதாரண மக்கள் இடத்துல கேட்கிறார், பாமர மக்கள் இடத்துல கேட்கிறார், படிப்பறிவு இல்லாத அந்த காலத்தில். இதில் என்ன கொடுமைன்னா, படிப்பறிவு இல்லாத அந்த காலத்தில் நம்முடைய தாத்தன் பாட்டன் பெரியாரின் பேச்சை ஏற்றுக்கொண்டான். ஆஹா இதுதான் உண்மை அப்படின்னு சிந்திச்சான். இன்னைக்கு படித்த முண்டம் அது எப்படி எங்கள் மதத்தை பேசுறது? ஏன்னா படிப்பு வந்துருச்சு இல்லை, அதனால் இவருக்கு அறிவு கொஞ்சம் கூடுதல் ஆகிட்டதா இவராக நினச்சிக்கிறார். அது எப்படி எங்கள் சனாதன தர்மத்தை பேசுறது, அது எப்படி எங்கள் இந்து மதத்தை மட்டும் பேசுறது அப்படின்னு. இங்கே அருமை நண்பர்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இப்போ நாம் இந்த மதத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ பேசாமல் இருக்கலாம், நாத்திக பிரச்சாரத்தை செய்யாமல் இருக்கலாம், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இருக்கு இல்லைங்கிறது ஒரு பஞ்சாயத்தா இந்த நாட்டில்? நல்லா சிந்திச்சு பாருங்க. இருக்குங்கிறியா கும்பிட்டுட்டு போ, இல்லைங்கிறியா நான் என்னோட வச்சுக்கிறேன், அதோட முடிச்சிடலாமே. இது சாதாரணமான விஷயமாச்சே, இதுக்கே இவ்வளோ அடிதடி இவ்வளோ சண்டை? ரொம்ப எளிமையாங்க, உனக்கு கடவுள் இருக்கு வச்சுக்கப்பா, அதோட அவன் நிற்கலையே. ஆன்மீகங்கிறது எனக்கு மோட்சத்துக்கு வழி அப்படின்னா சரி நீ கிளம்புப்பா மோட்சத்துக்கு, உனக்கு டிக்கெட்டு கொடுத்து அனுப்பிச்சிடலாம் நீ போ அப்படின்னு அவனை மட்டும் தனியாக மோட்சத்துக்கு அனுப்பிச்சி விட்டுறலாமே, பிரச்சனை இல்லையா? அவன் போகிற வரவனையெல்லாம் கையை பிடிச்சி இழுக்கிறான், நீ வா நீயும் வான்னு. அப்போ இங்கே ஆன்மீகம் என்பது ஆன்ம ஈகமாக தனக்கான தனி மனித தேடலாக இல்லை. இருந்திருக்கலாம் எப்போ, ஏதோ ஒரு காலத்தில், ஏதோ எங்கே எப்போவோ மனிதனுக்கு கடவுளுங்கிற அந்த உணர்ச்சி வந்த காலத்தில் அவன் தனக்கான ஒரு நிம்மதியை தேடுகிற பாதையாக அது இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அருமை நண்பர்களே, கடவுள் நம்பிக்கை என்பது ஆன்மீகம் அல்ல, அரசியல்.
கடவுள் நம்பிக்கை என்பது ஒரு தனி மனிதனையோ தனி சமூகத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களினுடைய ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு விஷயமாக இல்லை. அது மிக பெரும் அரசியலாக, முதலில் ஆன்மீகம் என்பது வணிகமாக உருவெடுத்து வணிகம் அரசியலாகி இப்போ அதற்கடுத்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆன்மீகம் என்பது பிரச்சாரம். அப்போ ஆன்மீகம் என்பது ஆத்திகம் என்பது வணிகமாகவும் பிரச்சாரமாகவும் அரசியலாகவும் வடிவெடுக்கும் பொழுது நாத்திகம் அதை எதிர்கொண்டு எதிர் பிரச்சாரத்தை செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அவனுக்கு ஒன்று பிடிக்கும்னா வச்சுக்கிட்டோம், அது யாரும் தடுக்கலை, அது யாரும் வேணான்னு சொல்லலை, நீ வச்சுக்கோ. பொது சமூகத்தில் கலக்காத. இப்போ பெரியார் காலம் முழுக்க நாத்திக கருத்தை நாத்திக சிந்தனையை விதைத்த பெரியார், எம்என் ராய் போன்ற அறிஞர் பெருமக்களால் என்னுடைய நாத்திக பேராசான் என்று அடையாளப்படுத்தப்பட்ட பெரியார், அப்பேற்பட்ட பெரியார், அருமை நண்பர்களை நீங்கள் சிந்திச்சு பாருங்க, கடவுள் இல்லைங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டிய தேவை எதனாலே வந்தது? நீ அதை பொது சமூகத்தில் கலந்த, மக்களிடத்தில் கலந்த, அதனாலே தான் பெரியார் என்ன பண்ணார், அதை ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அதே பெரியார் காலம் முழுக்க நாத்திக பிரச்சாரம் செய்த பெரியார் பொது வாழ்க்கையில் பொது பிரச்சனைகளில் பொதுவான சிக்கல்களில் இணைந்து ஈடுபடும் பொழுது அந்த ஆத்திகர் நாத்திகர் பிரச்சனையை ஒருபோதும் கிளப்பியது கிடையாது. நாத்திகன் என்கிற முரட்டு பிடிவாதத்தோடு இருந்தது கிடையாது. ஆத்திகர்களை ஒரே அடியாக புறக்கணித்தது கிடையாது. பொது வாழ்க்கையில் இணைந்து செயல்படுவதற்கு நாத்திகம் என்பதை ஒரு முன் நிபந்தனையாக வைத்தது கிடையாது. அதனாலே தான் அவராலே குன்றக்குடி அடிகளாரோடும் இணைந்து ஒரு மேடையை பகிர்ந்து கொள்ள முடிந்தது. ஆனால் ஆத்திகம் எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு கேடாக வணிகமாக பிரச்சாரமாக அது ஒரு அமைப்பு ரீதியான அரசியல் நெறியாக உருவெடுக்கும் பொழுது நாத்திகர்கள் அதை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே எப்பொழுதும் நமக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து எப்படி ஏடறிந்த வரலாறெல்லாம் வர்க்க போராட்டத்தின் வரலாறு என்பார்களே, அதை போல இந்த நாட்டை பொறுத்தவரை ஏடறிந்த வரலாறெல்லாம் வர்ண போராட்ட வரலாறு தான். அந்த வர்ண போராட்டத்துக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பது இந்த ஆத்திக தத்துவம் தான். எனவே மற்ற நாடுகளிலே கடவுள் மறுப்பு வேறாக இருக்கிறது, இந்தியாவில் கடவுள் மறுப்பு வேறாக இருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவில் கடவுள் மறுப்பு என்பது அருமை நண்பர்களே அது வெறும் நாத்திக பிரச்சாரமாக, அதாவது கடவுள் மறுப்பு பிரச்சாரமாக மட்டுமில்லாமல் அது வேத வர்ணாசிரம சனாதன எதிர்ப்பு பிரச்சாரமாகவும் இருப்பதற்கு காரணம் இங்கே வரலாறு நெடுக ஆன்மீகம் என்பது அரசியலாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரசியல் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நின்றிருக்கிறது. அந்த அரசியல், ஆன்மீக அரசியல், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை படுகொலியில் தள்ளி இருக்கிறது. அப்போ நாம் மற்ற எந்த நாட்டை விடவும் இங்கே, மற்ற எந்த இயக்கத்தை விடவும் இங்கே மிக கூடுதலாக நாத்திக பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ நீங்கள் சாதாரணமாக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறான் வச்சுக்கோ, நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஜெய் ஸ்ரீராம் ரைட்டு, அதனுடைய அர்த்தம் என்ன? ராமன் ஜெயிக்கணும், ஜெயிச்சுட்டு போகிறான். யாரை ஜெயிக்க போற நீ? ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா ராமனுக்கு வெற்றி. அப்ப யாருக்கு இங்க தோல்வி? யாரை நீ ஜெயிக்கிற? அதுதான் இங்க முக்கியமான பிரச்சனை. வெற்றிவேல் வீரவேல்னா அந்த வெற்றிவேலும் வீரவேலும் யாரை குறிவைக்கிறது? ராமனுடைய அம்பு யாரை குறிவைக்கிறது? ராவணனை குறிவைக்குது. முருகனுடைய வேல் வெற்றிவேல் வீரவேல்னு கத்திரிய அந்த வீரவேலும் வெற்றிவேலும் யாரை குறிவைக்கிறது? அசுரர்களை குறிவைக்கிறது. அதை மீண்டும் மீண்டும் எப்பவோ ராமன், எப்பவோ ஒரு ராவணன், அது கதையினே வச்சுக்க, கதைதான். நாங்கள் ஏன் ராவணனை உயர்த்தி பிடிக்கிறோம்? என்ன காரணத்தால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ராவணன் என்றும் இந்திரஜித் என்றும் மேகநாதன் என்றும் பெயர் சூட்டுகிறோம்? என்ன காரணத்தால் அதை செய்கிறோம்? இந்தியாவில் ராமாயணத்தை பல்வேறு வகையிலே பல பேர் பல பார்வையில் பார்த்துருக்கிறாங்க. ராமாயணத்தை ராமனின் பார்வையிலிருந்து வால்மீகியும் கம்பனும் எழுதினார்கள் என்று சொன்னால், ராமாயணத்தை சீதையின் பார்வையிலிருந்து பார்த்தவர்கள் உண்டு.
அதே ராமாயணத்தை கைகேயின் பார்வையிலிருந்து பார்த்தவர்கள் உண்டு. தசரதன் நிறையும் கைகேயி குறையும் என்கிற பெயராலே நாவலர் சோமசுந்தர பாரதியார் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அவர் கைகேயி பார்வையில் இருந்து ராமாயணத்தை அணுகினார். லட்சுமணன் பார்வையிலிருந்து ராமாயணத்தை, ஒரு தம்பிக்கு உண்டான அண்ணனை மதிக்கிற பாங்கு, அடரா லட்சுமணனுடைய போக்கு எப்படிப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் விதந்தோம்பி அருமை நண்பர்களே ராமாயணத்தை லட்சுமணன் பார்வையிலிருந்து பார்க்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்வையில் பார்த்தார்கள். ஆனால் இந்தியாவிலேயே ராமாயணத்தை ராவணன் பார்வையிலிருந்து பார்ப்பதற்கான ஒரு முறையை கற்றுக் கொடுத்தது திராவிடர் இயக்கம்தான். ராவணன் ஏன் வில்லனாக்கப்பட்டான் என்பதை மீண்டும் மீண்டும் ஆய்வுக்குட்படுத்திய ஒரு அமைப்பு இந்த திராவிடர் இயக்கம்தான். அதனாலே தான் நாம் பிள்ளைகளுக்கு, பிறந்த பிள்ளைகளுக்கு ராவணன் என்றும் இந்திரஜித் என்றும் மேகநாதன் என்றும் வீரவாளி என்றும் ஒரு காலத்தில் பெயர் சூட்டி கொண்டு வந்தோம். எதனாலே என்று சொன்னால், அந்த ராவணன் யார் சார்பாக நின்றார்? இந்த ராமன் எவருடைய சார்பாக அவரை எதிர்த்து நின்றார்? இன்னமும் ராமனின் பெயரால், ராம நவமி என்கிற பெயரால் டெல்லியிலே ராம்லீலா மைதானத்தில் அம்பு விட்டு கொண்டிருக்கிறீர்களே, அந்த ராவண அவன் சீதையினுடைய மனைவியை கொண்டு போனா ராம அம்பு விட்டான், சரியா போச்சு. தோராயமாக ராமாயண கதை ஒரு 1000 வருஷம் என்று வைத்துக் கொண்டாலும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கும் ராவணன் என்று உருவத்தை செய்து வைத்துக் கொண்டு ராமன் என்கிற பெயராலே அம்பு விட்டுக்கிட்டு இருக்கிறான்னா இது யாரை குறிவைக்கிறது? எதற்காக அந்த அம்பு விடுற நீ? நம்ம பார்த்து என்னங்க கடவுள் இல்லைங்கிறீங்க, என்னங்க கடவுளை திட்டுறீங்க, என்னங்க கடவுளை வந்து எழுத்து பிரச்சாரம் பண்ணுறீங்க, சாமி இல்லைன்னா உங்களோட வச்சுக்கோங்க அப்படிம்பா. சாமி இல்லைன்னா நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க. ஏண்டா நீ உன் சாமியை உன்னோட வச்சுக்க மாட்ட, நீ உன் சாமியை கொண்டு வந்து நடுத்தரவில் இழுத்து போட்டு அடுத்தவன் வீட்டை கொளுத்துவ, நான் சாமி இல்லைங்கிறத மட்டும் என் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்குவேனா, எழுத்து வெளியில் பேசுவேன் அப்படின்னு பேசணும். அதுதான் நாத்திக பிரச்சாரம். இவன் சாமியை இவன் வீட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டிய சாமியை கொண்டு வந்து பொது இடத்துல போடுவானா, மத கலவரத்தை கலப்புவானா, ஊரையை கொளுத்துவானா. ஆனால் சாமி இல்லைங்கிறத மட்டும் நாம் நம்மளோட வச்சுக்கணுமா? நாங்கள் மட்டும் என்ன கக்கூசுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்கிறதா? பொது வெளியில் சொல்லாமல் நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ நீ யாரை குறி வைக்கிற? எப்போவோ ராம விட்ட அம்பு அத்தோட முடிஞ்சு போச்சு, பஞ்சாயத்து தீர்ந்துருச்சு. இன்னைக்கு நீ அதை போல ஒரு காட்சியை செஞ்சு காட்டுறேன்னா என்ன அர்த்தம்? இல்லைங்க அதெல்லாம் இதிகாசத்தில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் செய்து காட்டுறது வழக்கங்க அப்படின்னு சொன்னேன்னா, இன்னொரு இதிகாசம் இருக்க மகாபாரதம், அதிலிருந்து ஏன் காட்சிகளை செஞ்சு காட்டுறது இல்லை? ஏன் திரௌபதி துகிலுரிய காட்சியை செய்யறது இல்லை? யோசிச்சு பாருங்க, நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஏன் ராமாயணத்தை இது பண்ணிக்கிறான்? அதைத்தான் பெரியார் சொன்னார், ராமாயணம் பார்ப்பனர்களுக்கு சிவில் கோடு மாதிரி, ப்ரொசீஜர் கோடு அவனுக்கு அதுதான் ராமாயணம் தான். அதனாலே தான் அதை மீண்டும் மீண்டும் அவன் உயர்த்தி பிடிக்கிறான். அப்போ இவங்க வந்து மீண்டும் மீண்டும் அதை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாம் மட்டும் எப்படி அதற்கு எதிர் பிரச்சாரம் செய்யாமல் இருக்க முடியும்? நாத்திக பிரச்சாரத்தை எப்படி நம்மளோட மட்டும் வச்சுக்க முடியும்? இந்த நீங்கள் இந்தியா முழுக்க எடுத்துங்க, இந்தியா முழுக்க இந்த சமூக அமைப்பு எப்படி ஒரே மாதிரி இருக்குது? இந்தியா முழுக்க எப்படி ஒரே மாதிரி இருக்கு? எப்படி இது உருவாக்கப்பட்டது? நீங்கள் ஸ்ரீரங்கம் போனாலும் அதே மாதிரி இருக்குது, சிதம்பரம் போனாலும் அதே மாதிரி இருக்குது, காசி போனாலும் அதே மாதிரி இருக்குது. மன்னர்களாலே உருவாக்கப்பட்ட நகரங்கள். ஊருக்கு நடுவே கோவில், கோவிலை சுற்றிலும் அக்ரஹாரம். சரியா? அது நீங்கள் திருவரங்கத்தை எடுத்துக்கங்க, மன்னார்குடி எடுத்துக்கங்க, மயிலாடுதுறை எடுத்துக்கங்க, எந்த ஊராக இருக்கட்டும், ஊர் நடுவே கோவில், கோவிலை சுற்றிலும் அக்ரஹாரம். அக்ரஹாரத்திற்கு அடுத்து வீதிகள் யார் என்று கேட்டால் பிற்படுத்தப்பட்ட மக்களில் பல தொழில் செய்யக்கூடிய மக்கள். பல தொழில்னா அந்த தொழிலில் நாவிதர்களும் வண்ணாரும் குயவரும் இல்லை. இந்த கருமார்கள் என்று சொல்லக்கூடிய பொற்கொள்ளர்கள், அதை போல் ஆயுதங்கள் செய்யக்கூடிய ஒரு இரும்பு கொள்ளர்கள், இவங்க எல்லாம் இருப்பாங்க. போர் தொழிலாளர்கள் இருப்பாங்க. அதாவது ஊருக்கு நடுவில் கோயில் இருக்கும், கோயிலை சுற்றி அக்ரஹாரம், அக்ரஹாரத்துக்கு அடுத்த வீதி இவர்கள் சூத்திரர்கள். அதற்கு அடுத்து நாவிதர்கள், குயவர்கள், இவங்கெல்லாம் இருப்பாங்க. பன்னார் சமூகத்தை சார்ந்தவர்கள்,
சலவை தொழிலாளி சமூகத்தை சார்ந்தவங்க இவங்கெல்லாம். அதையும் தாண்டி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சேரி இருக்கும். இந்த அமைப்பு முறை ஒரே மாதிரி திட்டமிட்டு இதை வடிவமைச்சது யார்? எந்த இன்ஜினியரு? எப்படி இது வடிவமைக்கப்பட்டது? ஏன்னா ஒரு மன்னனுக்கு கூடவா சரி கொஞ்சம் மாற்றலாம்யா, ஓ நீ அக்ரகாரம் வந்து முதல்ல இவங்கெல்லாம் வந்து எல்லாரும் கலந்துருக்கட்டும், நீ கொஞ்ச நாளைக்கு பாப்பான் போய் நீ என்ன பண்ணுற சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருந்துக்க அப்படின்னு சொல்லக்கூடிய துணிச்சல் ஏன் ஒரு மன்னனுக்கு கூட வரல? ஒரு மன்னனுக்கு கூட ஏன் நான் இப்படி ஆட்சி நடத்தணும், இப்படி நடத்த மாட்டேயா, நான் மனு தர்மத்தை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துணிவு ஏன் வரல? மனுவாறு தலைக்க மனுவாறு பெருக மனுநீதி தலைக்க ஆண்ட மன்னர்களைத்தான் நாம் வரலாற்றில் பார்க்கிறோமே தவிர ஒரு ஆளுக்கு ஏன் அந்த துணிச்சல் வரல? ஏன் எதிர்த்து கேட்கல? என்ன காரணம்? இப்படி இருக்கக்கூடாதுங்க, நான் டிசைன் பண்றேன், இந்த வீடு அமைப்பு முறையெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, ஊருக்கு ஒதுக்குப்புறமா கோவில் இல்லை இந்த அக்ரகாரம் இதெல்லாம் இப்படியே இருக்கட்டும், கோவிலை மட்டும் தூக்கி சேரி பக்கத்தில் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஏன் ஒருத்தனும் வைக்கல? என்ன காரணம்? என்ன ஒருத்தனுக்கு கூடவா அறிவு இல்லை? என்ன ராஜாதி ராஜா, ராஜா மார்த்தாண்டா, ராஜா கம்பீர, வீராதி வீரன், வீரபத்திரன் பேரன், ஒருத்தனுக்கு கூடவா ராஜகுரு சொல்றதை எதிர்த்து கேட்கணும் பேசணும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் போச்சு? ஏன் இல்லாமல் போச்சு? என்ன காரணம்? நாத்திக பிரச்சாரம் இல்லை, சரியா கொண்டு போய் சேர்க்கல. அன்னைக்கே நாத்திக பிரச்சாரம் இருந்துருந்துச்சுன்னா ஒருத்தன் ரெண்டு பேராவது கேள்வி கேட்டிருப்பான். கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சலை இந்த நாத்திகம் கற்றுக் கொடுத்துருக்கோம். அது இல்லாததுனால ஒருத்தனும் கேட்கல. இந்த சமூகம் பல்லாண்டு காலமாக பாசி படர்ந்து பல நூறு பல ஆயிரம் ஆண்டுகளாக இப்படியே தான் இருந்துச்சு, இப்படியே தான் இருந்துட்டு வந்துச்சு. கொஞ்சம் கூட இதில் ஒரு அசைவோ ஒரு மாற்றமோ இல்லைங்க, கொஞ்சம் கூட இல்லை. அப்போது நீங்கள் வந்து இதே மாதிரி இந்த அமைப்பை காப்பாற்றிக்கிட்டே வர்றீங்க, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல். இதற்கு பெயர் ஆன்மீகம், இதற்கு பெயர் ஆஸ்திகம், இதற்கு பெயர் கடவுள் நம்பிக்கை என்று சொன்னால் அதை கேள்விக்குட்படுத்தாமல் நாம் எப்படி மௌனமாக கடந்து போக முடியும்? நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. பெரியார் சொல்றாருங்க, நாத்திகன் என்கிற பட்டத்திற்கு நீ பயந்தேன்னா ஒரு குண்டூசி அளவுக்கு கூட இந்த சமூகத்தில் நீ மாற்றத்தை உருவாக்க முடியாது அப்படிங்கிறார். நாத்திகப்பட்ட ஆமா நான் நாத்திகன் தான் என்னைக்கு நீ துணிச்சலா சொல்லிக்கிறையோ அப்பதான் நீ இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு கொஞ்சம் வேலை செய்ய முடியுமே தவிர, இல்லைன்னா இந்த பட்டத்துக்கு பயந்துட்டேன்னா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னார். இந்த பட்டத்திற்கு பயந்தார்கள் மன்னாதி மன்னர்கள்லாம். எங்க நாத்திகன்னு சொல்லிடுவானோ, எங்க மத துவேசின்னு சொல்லிடுவானோ, நம்மளை வரலாற்றிலிருந்து ஒழிச்சு கட்டிடுவானோ, நம்மளை கவுத்துருவானோ. ஏன்னா இந்த மன்னன் இல்லைன்னா இன்னொரு மன்னனை கூட்டிட்டு வந்து அந்த இடத்த நிரப்புவான் அவன். யாராவது ஒருத்த எதிர்த்து கேள்வி கேட்டா அவனை உடனே தூக்கி எறிஞ்சிட்டு வரலாற்றிலே அவனை தூற்றி முடித்து அந்த எந்த சமூக மக்கள் பயன்பட்டார்களோ அந்த சமூக மக்களாலேயே அவதூறு செய்யப்பட்டு, நீங்கள் 2026 தேர்தலில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்று இதை நினைக்காதீர்கள். 2000 ஆண்டுகளுக்கு மேலாக பார்ப்பனர்கள் ஆஸ்திகத்தின் பெயராலே செய்து வரக்கூடிய மாபெரும் திரைமறைவு சதி வேலை இதுதான். தங்களுக்கு பயன்படாது இந்த ஆட்சி என்று தெரிந்தால் வேரோடும் வேரடி மண்ணோடும் அதை அப்புறப்படுத்துவார்கள். அதை துளிர்க்க துளிர்க்க அதன் மேலே வெந்நீரை ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள். இத்தனையும் தாண்டிதான் திராவிட அரசியல் கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக இங்கே நின்று வென்று கொண்டிருக்கிறது. திமுகவை எப்பப்போ ஆட்சி கட்டில் ஏற்றினா, எப்பப்போ ஆட்சி பொறுப்பில் வச்சுருந்தான், எப்பப்பெல்லாம் இப்போ இந்த கொஞ்ச நாளைக்கு இப்போ யாராவது நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர் தேடுறோமா, தட்டுப்பாடு ஆச்சுன்னு கேட்குறோமா? எல்லாம் யோசிச்சு பாருங்கள், யாராவது கேட்குறோமா? கொரோனா காலத்தில் என்னாச்சு? கொரோனா காலத்தில் மூச்சு திணறல் வரும்போது ஆக்சிஜன் சிலிண்டர் தான் பெரும் பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ அதை பற்றி யாராவது பேசுகிறோமா? திமுக வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி எப்பெல்லாம் இவனுக்கு மூச்சு திணறல் ஏற்படுதோ அப்போ மட்டும் தூக்கி வச்சுக்குவான், இல்லைன்னா கழட்டி விட்டுருவான். அதை பற்றி பேசவே மாட்டான், அதை ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டான். எப்போ உயிர் போகக்கூடிய நெருக்கடியில் சும்மா ஓட்டு போட்டு உட்கார வச்சிருவானா திமுகவை?
67 ஆட்சி அப்படி இந்த நாட்டில் இத்தனை கோடி இத்தனை ஆயிரம் மன்னர்கள் ஆண்டு, மனுவாறு தலைக்க ஆண்டு, பெருக ஆண்டு, ராஜாதி ராஜாக்கள்லாம் ஆண்டு, ஒருத்தன் கூட தன்னை நாத்திகன் பகுத்தறிவாளன் என்று பதிவு செய்து கொள்ளாத மன்னர்கள்லாம் ஆண்டது போக, வெள்ளைக்காரன் வந்ததற்கு பிறகும் கூட அவனே ஆனானப்பட்ட வெள்ளைக்காரனே என்ன பண்ணான் தெரியுமா? சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்தை வைத்திருக்கிறவன் என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளைக்காரனே இந்த நாட்டு பார்ப்பனர்களிடத்தில் ஒப்பந்தம் போட்டு கொண்டான். ஐயா, உன் மத விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், என்னை மட்டும் ஆட்சி செய்ய விட்டுடா சாமின்னா. 1887 நினைக்கிறேன். விக்டோரியா மகாராணி சாசனம்னு எதுக்காக போட்டுக்கிட்டாங்க? எதுக்காக போட்டு 1857 என்ன காரணத்தினால? உன் மத விஷயத்தில் நான் தலையிடலை, நீ என் ஆட்சி நிர்வாக விஷயத்தில் தலையிடாத, நாம் 2 பேருக்கு ஒரு ஒப்பந்தம். இப்படிப்பட்ட அவன் வெள்ளைக்காரன் வெளிப்படையாக ஒப்பந்தம் போட்டுக்கிட்டான். அதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் உள்ளடி அரசியலில் இப்படித்தான் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு ஆண்டார்கள். இப்படிப்பட்ட ஆட்சி நடைபெற்ற இந்த மண்ணிலே தான் முதலாக இது பகுத்தறிவாளர் அரசு என்று அமைத்த பெருமைக்குரியவர் பேரறிஞர் அண்ணா. முதலாக தங்களை நாத்திகர்கள் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டவர்கள், தங்களை நாத்திகர்களாக அறிவித்துக் கொண்டவர்கள் ஒரு ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள் என்று சொன்னார். இந்தியாவிலேயே முதலாக அது திமுகவினுடைய அமைச்சரவை தான், அண்ணா அமைத்த அமைச்சரவை தான். அதிலிருந்து அடுத்த அண்ணாவுக்கு பிறகு 71 மீண்டும் கலைஞர் வந்தார். 76 நெருக்கடி நிலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் 70 ஆட்சியை பிடிக்க வச்சாங்க. அதுக்கு பிறகு எப்போ இவனுக்கு நெருக்கடி வந்துச்சு? ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்பட்டுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. எம்ஜிஆர் செத்ததுக்கு பிறகு டெல்லிக்காரன் இனிமேல் இங்கே வந்துடுவான் நேரடியாக அப்படிங்கிற நிலை வந்ததுக்கு பிறகு ஒரு முறை திமுகவை ஜெயிக்க வச்சாங்க. அப்புறம் 2 வருஷத்தில் அதை கலைக்கிறான். அப்புறம் 96 அம்மையார் ஜெயலலிதா மிகப்பெரிய ஊழல் என்கிற பெயரால் அம்பலப்பட்டு போனது பிறகு, எங்கடா இங்கே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருந்துச்சே காணாமல் அப்படின்னு தேடி எடுத்து டபக்குன்னு மூக்கில் வச்சுக்கிட்டான். அப்போ ஒரு ஆட்சியை கொடுத்தான். அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியை பிடிச்சி 2006 அவங்க ஆட்சியை பிடிச்சி, அதற்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவங்க இறந்து போய் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் காக்கா குருவி சொல்கிற மாதிரி மக்களை சுட்டு கொண்டதை கூட நான் மறுநாள் விடிஞ்சு தான் பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு, இதற்கு மேலே சீர்கேடுகளை பொறுக்க முடியாததுக்கு பிறகு, எப்பா அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எடுங்கப்பா, எங்கேயோ கிடந்துச்சே அப்படின்னு தேடி எடுத்து திருப்பி மூக்கில் வச்சுக்கிட்டான். இப்போ இன்னும் 2 வருஷத்தில் தேடுவான். ஆக இவர்கள் எப்பொழுதெல்லாம் நெருக்கடி வருகிறதோ அப்போ தான் தேடுவானே தவிர, எதற்காக இதை சொல்கிறேன்னா, இங்கே ஒரு நாத்திக அரசாக, நாத்திக தலைவர்களாக, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி ஒரு அரசியல் கட்சியை நடத்துவது என்பது எளிதல்ல, சாமானியமானது அல்ல. மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திக்கணும், மிகப்பெரிய கிளர்ச்சியை சந்திக்கணும். திமுக கொஞ்சம் வலுவோடு இருக்கிற காரணத்தினாலே தான் இவர்கள் அதை ஏறி மிதித்து பாதாளத்தில் அழுத்தாமல் இருக்கிறார்களே தவிர, அதற்கு கலைஞருக்கு பிறகு அண்ணாவோட முடிஞ்சிடும்னு பார்த்தான். அதுக்கப்புறம் கலைஞர் வந்தார், கலைஞரோட முடிஞ்சிடும்னு பார்த்தான். அதுக்கப்புறம் நம்முடைய பெருமைக்குரிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்தார்கள். ஸ்டாலினோடு ஆடையாப்பா இதுக்கப்புறம் கிடையாதுங்க போது உதயநிதி வர்றாரு. இது எல்லாத்தையும் இவன் என்ன சொல்கிறான்? இவங்க எல்லாத்தையும் என்ன சொல்கிறான்? வாரிசு அரசியலுங்க, மாற்றம் வேண்டாமா? என்னடா மாற்றம் வேணும்? என்ன மாற்றம் வேணும் உனக்கு? வாயில் தானே சாப்பிடுவேன், ஆசன வாயில் சாப்பிடுவேன். என்ன உனக்கு மாற்றம் வேணும்? சிந்திக்கிறது இல்லை. என்ன மாற்றம்? வாரிசு அரசியலுங்க, பரம்பரையாக இருக்காங்க. அவன் கற்றுக் கொடுக்குறான், அவன் சொல்லி கொடுக்குறான், இவன் அதை அப்படியே ஒப்பிக்கிறான். நண்பர்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. இவனுக்கு திமுகவில் தொடர்ச்சியாக வர்றவங்க வாரிசாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. இந்தியாவில் எந்த கட்சியிலையும் வாரிசு இல்லையா? எந்த கட்சியிலையுமே வாரிசுகள் இல்லாமல் இருக்காங்களா? விரல் விட்டு சொல்லுங்க, இந்த கட்சியில் வாரிசே இல்லைன்னு. அவனுக்கு வாரிசாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. வருகிற அத்தனை வாரிசுகளும் கொள்கையை விடாமல் பேசுகிறார்கள் என்பதுதான் அவனுக்கு பிரச்சனை. அதனால தான் வாரிசு அரசியல் சொல்கிறான். அதை இந்த முண்டம், ஏன்னா இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. குறுக்க நிற்கிறவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன் சண்டை, என்ன ஏது,
இந்த சண்டையினுடைய மூல காரணம் என்ன? ஏன் உதயநிதி சனாதன அரசியலை ஒழிப்பேன்னு சொல்லணும்? ஏன் அதுக்கு இவன் கோபப்படணும்? இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இவன் குறுக்க நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்க வந்தவன். சில சமயம் வேடிக்கை பார்க்க வந்தவனுக்கு தான் அடி பலமாக விழுவும். ரெண்டு பக்கம் சண்டை நடக்கும்போது குறுக்க அனாவசியமாக வேடிக்கை பார்க்குறான் பாருங்க, அவனுக்கு அடி பலமாக விழுவும். இப்போ வருங்காலத்தில் உழப்போது விழுந்ததுக்கு பிறகு தான் சண்டையே எதுக்கு நடந்துச்சுன்னே இவனுக்கு புரியும். அப்போ இது ஒரு நாள் 2 நாள் சண்டை இல்லை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடக்கிற சண்டை. இந்த சனாதனத்திற்கும் சமத்துவத்திற்குமான போர் என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடக்கிற சண்டை. இந்த சண்டையில் அவர்கள் எந்த பக்கம் நிற்கிறார்கள், எந்த ஆயுதத்தை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கடவுள், புராணங்கள், இதிகாசங்கள், இதுதான் அவர்களுடைய ஆயுதங்கள். அப்ப சமத்துவத்தை முன்னெடுக்கிற நாம் எந்த ஆயுதத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அருமை நண்பர்களே, அவர்கள் எந்த ஆயுதங்களை கொண்டு வருகிறார்களோ அந்த ஆயுதங்களை எல்லாம் முனைமலங்க செய்கிற அளவிற்கு நாம் இந்த பிரச்சாரத்தை, நாத்திக பிரச்சாரத்தை, நாத்திக கருத்துக்களை, கடவுள் மறுப்பு சிந்தனைகளை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ அண்ணா மட்டும் தன்னை நாத்திகர் என்று பிரகடனப்படுத்திக் கொள்ளாமல் தன்னை ஒரு கடவுள் நம்பிக்கையாளனாக காட்டிக் கொண்டிருந்தால் இன்றைக்கு நிலை என்ன? நீங்கள் சிந்திச்சு பாருங்க, என்னவா இருந்திருக்கும்? அவ்வளவு ஏங்க இந்த திராவிடர் இயக்கம் என்கிற இந்த அமைப்பு வேர் பிடித்த பொழுது 3 பேர் அதற்கு நீர் ஊற்றி வளர்த்தார்கள் இல்லையா? டாக்டர் TM நாயர், டாக்டர் நடேசனார், சர் பிட்டி தியாகராயர். அந்த பிட்டி தியாகராயர் ஆழ்ந்த பக்தியாளர். அதே போலவே டாக்டர் நடேசனார் ஓரளவிற்கு பக்தி நெறியில் தான் இருந்திருப்பார் என்று நினைக்கிறேன். எனக்கு பெரிய அளவிற்கு அவரை பற்றி அந்த தனிப்பட்ட செய்திகள் தெரியவில்லை. ஆனால் நாத்திக கருத்தை அவர் பேசியதாக பெரிய செய்திகள் இல்லை. ஆனால் அதில் ஒருத்தர் இருந்தார், தந்தை பெரியார் அவர்களாலே திராவிட லெனின் என்று போற்றப்பட்டவர், டாக்டர் TM நாயர். தாரவாத் மாதவன் நாயர் என்கிற அந்த டாக்டர் TM நாயர் அவர்கள் முழுக்க முழுக்க நாத்திக கருத்துக்களை முன்னெடுத்து சென்ற காரணத்தினாலே தான் இந்த திராவிடர் இயக்கம் இந்த அளவிற்கு வேறுபிடித்து இருக்கிறது. வெறும் பிட்டி தியாகராயர் பெரிய செல்வவான், இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்காக தன்னுடைய செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்து கொட்டி கொடுத்த கோமான். ஆனால் ஆழ்ந்த பக்தியாளர். அவர் மட்டுமே இந்த இயக்கத்தை முன்னெடுத்திருந்தால் இந்த அளவிற்கு வந்திருக்கார். TM நாயரனுடைய அந்த வீரியமிக்க பேச்சுக்களை நீங்கள் இன்றைக்கும் எடுத்து படித்து பாருங்கள். அவர் பேசிய பேச்சுக்களில் அனல் பறக்கும், அனல் பறக்கும். வெறும் பேச்சல்ல, அவருடைய சிந்தனை நாத்திகத்தின் வடிவத்தில் இருந்து பிறந்தது. அதற்கடுத்து இப்படியே தான் அடுத்தடுத்து அண்ணா அவர்களாக இருந்தாலும் சரி, கலைஞர் அவர்களாக இருந்தாலும் சரி, தங்களை அதற்கு ஆட்படுத்தி கொண்டிருந்தால் நாம் பல ஆண்டுகள் பின்னோக்கி போயிருப்போம். அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அந்த கட்சி, அதாவது இந்தியாவிலேயே நாத்திகர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் அது திமுக தான். நாத்திகர்கள் பெரும்பான்மையாக உறுப்பினர்களாக இருக்கிற கட்சி. ஆனால் அந்த கட்சியினுடைய தத்துவம் வெறும் கடவுள் மறுப்பு அல்ல, அதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு தலைமை பொறுப்பில் வருகிறவர்கள் இந்த சிந்தனையில் இருக்கிற காரணத்தினாலே தான் அருமை நண்பர்களே இந்த இயக்கம் உயிர் துடிப்போடு இயங்குகிறது. நாம் இந்த பிரச்சாரத்தை இன்னும் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டிய தேவை ஏன் இருக்கிறது என்று சொன்னால், இங்கே ஆன்மீகம் அரசியலில் நுழைந்து ஆன்மீகம் தனி மனிதனுடைய சிந்தனை என்கிற கட்டத்தை தாண்டி அது மேலும் 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 பொது சமூகத்தில் கலந்து ஒரு நச்சுக்காற்றாக பரவி கொண்டிருக்கிற காரணத்தினாலே இந்த நச்சுக்காற்றை நாம் தடுத்து நிறுத்த வேண்டுமானால் நாத்திக பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும். நாத்திக பிரச்சாரம்தான் ஏன், எதற்கு, எப்படி என்கிற கேள்வியை விதைக்கும். அந்த கேள்வியை இந்த மக்கள் மனதில் விதைக்காவிட்டால் அருமை நண்பர்களே, அவர்கள் எந்த பிரச்சனையிலும் அந்த கேள்வியை எழுப்ப மாட்டார். நீங்கள் ஒரு மிகப்பெரிய எதற்கு மனிதன் கடைசியாக அஞ்சுவானோ அந்த அடித்தளத்தின் மீதே கையை வைத்து அசைத்து விட்டால் அதற்கப்புறம் அவன் மற்ற பிரச்சனைகளை ரொம்ப சாதாரணமாக அணுகுவான், ரொம்ப எளிமையாக அணுகுவான். நீங்கள் அந்த பிரச்சனையை தொடாமல் நாத்திக பிரச்சாரத்தை முன்னெடுக்காமல் சாதாரண மனிதர்களிடத்தில் அவர்களை கோபப்படுத்தாமல் மிக எளிமையாக, ஏன்னா கோபப்பட தான் செய்வாங்க, கோபம் வரதான் செய்யும். காலங்காலமாக தாத்தன் பாட்டன் பூட்டங்காலத்திலேருந்து நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் போய் திடீர்னு அசைச்சிட முடியாது. ஆனால் அவனை அசைத்து உறுதியாக்கி விட்டால் அதற்கு பிறகு
அவனை எந்த ஒரு விஷயத்திலும் மாற்ற முடியாது. நாத்திக பிரச்சாரத்தில் அவன் நம்ம பக்கம் நான் நாத்திகத்தினாலே ஈர்க்கப்பட்டு இந்த அமைப்பிற்கு வந்தேன் என்று சொல்லுகிறவர்கள், கடவுள் மறுப்பு தத்துவத்தாலே இந்த அமைப்பிற்கு ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள் எக்காலத்திலும் எவ்வித சலனத்திற்கும் ஆட்பட மாட்டார்கள். காரணம், அவர்கள் அடித்தளத்தையே அசைத்து பார்த்துவிட்டு தான் இந்த இயக்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். எனவே நாத்திக பிரச்சாரத்தை நாம் மீண்டும் மீண்டும் தனி மனித உரையாடலின் மூலமாகவாவது செய்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு மூடநம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரத்துக்கு அனுமதி இல்லை, அந்த ஊர்வலங்களுக்கு அனுமதி இல்லை, ஏகப்பட்ட நெருக்கடிகள், ஏகப்பட்ட இடர்பாடுகள், சங்கடங்கள். இன்னும் போகக்கூடிய காலம் இன்னும் மோசமாக தான் போகுமே தவிர எதிர்காலம் இன்னும் வீழ்ச்சிக்குரியதாக தான் இருக்குது. அப்போது நீங்கள் தனி மனித உரையாடலின் மூலமாகவாவது நாத்திக பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும். எல்லா மனிதனுக்கும் குறிப்பிட்ட பருவத்தில் கடவுள் உண்டா இல்லையாங்கிற கேள்வி வந்தே தீரும். அது ஒரு 10 வயசுக்கு மேலே அவனுக்கு அந்த சிந்தனை ஆரம்பிச்சிடும். கொழுக்கட்டை எடுத்து திங்காத, சாமி கண்ணை குத்தும்னா எப்படி குத்தும், நீ செஞ்ச கொழுக்கட்டையை நான் தின்னா அதுக்கு சாமி குத்துது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கேள்விகள். இங்கே காலை வைக்காத, அங்கே கையை வைக்காதங்கும் போது அவனுக்கு இயல்பாக வரும். நீங்கள் ஈழ பிரச்சனையில் ஒரு குறிப்பிட்ட அளவு இளைஞர்கள், சமூக நீதி, இடஒதுக்கீடு ஒரு குறிப்பிட்ட அளவு இளைஞர்கள், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பகுதி இளைஞர்களை இருக்க முடியும். ஆனால் இந்த நாத்திக கருத்து இருக்கு பாருங்க, காலம் முழுக்க அவன் உண்டுன்னு எப்பெல்லாம் எத்தனை ஆண்டு காலம் சொல்லிட்டு இருக்கானோ அத்தனை ஆண்டு காலம் வரைக்கும் புதிய புதிய இளைஞர்கள், புதிய புதிய சிந்தனையாளர்களை நம்முடைய இயக்கத்திற்கு நீங்கள் ஈர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாத்திகம்தான். அவனுக்கு அந்த கேள்வி இயல்பாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அவனை போய் தேட வேணாம், அவனா உங்ககிட்ட வந்துடுவான். ஏன்னா அவன் அங்கே ஊருக்குள்ளே இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்ட உடனேயே அங்கே இருக்கிற 2 பேர் என்ன சொல்லுவான்னா, நீ என்னடா பெரியார் கட்சிக்காரன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். ஓஹோ, பெரியார் கட்சிக்காரன்னா என்னாமா, அவனுங்க தாண்டா இப்படிலாம் பேசுவான். அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, காந்திபுரத்துக்கிட்ட உட்காந்துருப்பாங்க பாரு, ஒரு 10 பேர், போய் அங்கே சேர்ந்துக்கன்னு நம்மக்கிட்ட அனுப்பிச்சி விட்ருவான். அதனால் ஒவ்வொரு ஊர்லேயும் இதை போன்ற கேள்விகளை எழுப்புகிற இளைஞர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும். அது இயற்கையாக அறிவின் ஊற்று, அதை நீங்கள் தடைப்படுத்தவே முடியாது. அந்த கேள்வி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்தே தீரும். 10 வயசு, 12 வயசு, 15 வயசு, 20 வயசு, 25 வயசு வந்தே தீரும். 100 வயசு வரைக்கும் வரவே இல்லைன்னா நீ வாழ்ந்திருக்க வேண்டியதே இல்லை. 100 வயசு வரைக்கும் அந்த கேள்வியே வரலைங்கன்னா எதுக்குடா நீ வாழ்ந்த, இந்த கேள்வி அடிப்படை கேள்வியே வராமல் எதுக்கு நீ வாழ்ந்த, வேஸ்ட்டு, கிளம்பு அப்படின்னு அவனை அனுப்பிச்சி விட்டுற வேண்டியதுதான். அப்போ இந்த கேள்வி வரும் பொழுது அவனை தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி கேள்வி வராதவர்களிடத்தில் அந்த கேள்வியை மெல்லமாக தூண்டிவிடக்கூடியதும் நம்முடைய அறிவார்ந்த கடமை. நாத்திக பிரச்சாரத்தை முன்னெடுப்போம். நாத்திக வாழ்வு நலம் தரும். நன்றி, அன்பு, வணக்கம்.